அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகரணம் மூன்றாவது அதிகரணம். இந்த மூன்றாவது அதிகரணம் மாலரநேயம் அரண் எனத் தொழும், மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொழும் என்ற அந்த விஷயத்தை பேசுகிறது. அதனால் இந்த இடத்துல தொழணும். எதை தொழணும்? வேடத்தை தொழணும், ஆலயத்தை தொழணும். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இது பேச போகிறோம். சரிதானே? ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க திருமந்திரம் சொல்லுகிறது இதுக்கு. இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழிச்செல்வர் வானுலகு ஆழ்வாரே அப்படிங்கிறார். ஈசன் அடியார் என்ன பண்ணுவாங்களாம்? மயங்கா வழிச்செல்வர். அதெல்லாம் அங்கே இருக்காது. இல்லை இல்லை, திருமந்திரம் எத்தனை பாட்டு நோட் பண்ணலாம் வந்துட்டாங்க. மார்ச் படிச்சு ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். கிடைச்சது இயங்கும் உலகினில். இந்த லோபெல்லாம் வலிக்குது, இப்படியே புரிஞ்சுக்கிட்டே வந்துருக்கு. வேணாம் வேணாம், ரெஸ்ட் சும்மா தான் உட்காந்துருக்கு. எனக்கு வேணாம் பிரேக்கு, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோ. வேணாம் வேணாம், போயிடுவோம். சாப்பிட்ற வேலையா? ஆட்டோலாம் வராங்க யாரோ. இந்த டிவியை ஆஃப் பண்ணுங்களா, எனக்கு அதுலேயே போகுது கண்ணு. வரது போகிறது இதையே பார்த்துக்கிட்டு இருக்குதா. சுத்தமாக தெரியாதுக்கிறீங்களா? அதனால அப்போ நான் பார்ப்பேன். இதில் அதனால இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழி. எதனா மயங்கா வழி, அடியார் கூட இருந்தால் நமக்கு மயக்கம் உண்டாகாது அப்படின்னு சொல்லுகிறார். உலகில் மயக்கம் உண்டாகாது. மீண்டு வாரா வழியருள் செய்பவன் பாண்டிநாடே பழம்பதியாக அப்படின்னு சொல்லுகிறார். பாண்டிநாடே பழம்பதியினர், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தார். அவர்தான் மீண்டு வாரா வழியரும் புரிபவன். திரும்ப நம்ம வரமாட்டோம், மயங்கி உலகத்துக்கு வரமாட்டோம்ன்றார். அதனால இந்த அதிகரணத்துடைய விஷயம் என்ன? பக்தர்களோடு கூடணும்னு சொன்னச்சு கீழே உள்ள அதிகரணங்கள்லாம் இல்லையா? முதல்ல உள்ள அதிகரணம் அம்மலம் கழி, ரெண்டாவது அதிகரணம் அன்பரோடு மறியினார். அன்பரோடு சேர்ந்தாச்சு, இப்போ கூட்டத்தில் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அதை இந்த அதிகரணத்தில் பேசுகிறோம். கூட்டத்துக்கு சேர்வதை மறித்தலை பற்றி பேசுகிறோம். இந்த அதிகரணத்தில் கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன? நாம போய் சேர்ந்து விட்டோம். இப்போ நாம போய் சேர்ந்து அந்த கூட்டத்தை எடுத்துக்கூடாது இல்லப்பா. நமக்கு அவ்வளோப்பட்ட மகிமை இருக்குல்லப்பா. அந்த கூட்டத்தை போய் கெடுத்து அவங்களையும் அவ்வளோ பேர் இழுத்து வந்துடக்கூடாது இல்லப்பா. அதனால் ஒரு பானை பாலுக்கு, ஒரு சட்டி பாலுக்கு ஒரு துளி விஷம் பத்தாதா? ஒரு பானை பாலை திரிக்கிறதுக்கு ஒரு கல் உப்பு பத்தாதா? ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா பால் என்ன பண்ணிடும்ப்பா? திரிஞ்சு போயிடும். தெரியுமா உப்பு போட்டா பால் எவ்வளோ நேரத்தில் தெரியும்? போட்டு காய்ச்சினா தெரியுமா? அதான பார்த்தேன். சப்பாத்திக்கு மாவு பசும் போது என் ஃப்ரெண்டோடைய அம்மா எனக்கு இந்த டிப் கொடுத்தாங்க. பாலில் உப்பு போட்டு, நான் அப்படி பேசஞ்ச ஃபார்ம்டாக தான் வந்தது சப்பாத்தி. பாலில் உப்பு போட்டு அந்த பாலை விட்டு மாவு பசஞ்சு, காய்ச்சலா இல்லை, பச்சைப்பால் தான். பாக்கெட் பால்லாம் தெரியவே மாட்டதா? அது பாலா இருந்தா தானே தெரியும். அது சரி. சிவா உங்க வீட்டில் வந்தால் டீ குடிக்கூடாது போடுறது உங்கள்கிட்ட கொண்டு வந்தாப்போ. சரி. அதனால இந்த அந்த அடியவர் கூட்டத்தோடு சென்றிருக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்தர் செய்ய வேண்டியது என்ன, தனக்கு அவர் செய்து கொள்ள வேண்டிய அந்த விஷயம் என்ன என்பதை இந்த சூத்திரத்தை சொல்லுகிறார். அதனால மேற்கோள், இந்த அதிகாரத்துக்குரிய மேற்கோள். இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும்
பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக என்றது இல்லையா? பரமேஸ்வரனாக பார்க்க வேண்டும், அந்த திருவேடத்தை பார்க்க வேண்டும், போட்டிருக்கிற அடியவர் கூட அல்ல. எதற்கு தான் இங்கே முக்கியத்துவம்? மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன் கூடி தேவர் தேவர் எய்திய அருந்தபத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்றார் ஞானசம்பந்த பெருமானம். திருந்து தேவன் கூடிங்கிற தேவார். மருந்து வேணுமா? உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா உங்களுக்கு? அதுக்கு திருவேடத்தை தொழுகிற. மந்திரங்கள் வேணுமா? திருவேடத்தை தொழுகிற. மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, திருந்து புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறார். அதனால் அந்த திருவேட விஷயமே உங்களுக்கு வேடம் கைதொழ வீடு எளிதாமே என்று சொல்லுகிறார். அதனால் அப்போ இது பத்திரத்து திருவேடத்தையும் சிவாலயத்தையும், அப்போ கோயிலில் சுவாமி இருக்கிறார் என்கின்றது உணர்ச்சி, சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக என்றது. அப்போ ஏது இந்த மேற்கோளுக்குள்ள ஏது என்ன? அவன் மற்ற இடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று சொல்லுகிறார். எதற்காக இப்படி கும்பிட வேண்டும்? விளக்கம் புரியுதுங்களா? அந்த மற்ற இடங்கள்ல சொல்லுங்க ஐயா. அவன் மற்ற இடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடங்களில் இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான். அந்த வார்த்தை நல்லா பாருங்க. அப்பிரகாசமாய் நிற்றலான்னா அப்ப இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஆனா என்ன பண்ணல? விளங்கி தோன்ற. மற்ற இடத்துல முடிஞ்சிட்டா? அப்புறம் பேசிக்கலாம், ஆஃப்டர் பேசிக்கலாம். அவன் மற்ற இடங்களில் பிரகாசமாய் நின்றோம் அல்லாத இடத்து, அப்போ அந்த திருவேடத்திலையும் சிவருமானுடைய கோயில்கள்லையும் இல்லை. அப்போ பிரகாசமா அப்பிரகாசமாய் நிற்றலான்னார். அப்போ இருக்காரு, ஆனா என்ன இல்லை, பிரகாசமாக விலகி தோன்றவில்லை. மற்ற இடங்கள்ல இருக்கார், இருக்கார் நல்லாவே விலகின்னு தோன்றுகிறார். இதான் வித்தியாசம். இளம்பரத்தில் சொல்றது திருவேடத்தை ஏன் தொழணும்? அதில் சாமி எப்பொழுது நித்திய சாநித்தியம் கொள்ளுகிறார் என்று சொல்கிறோம். சாமியை விரும்பி குறையக்கூடிய இடங்களாக ரெண்டு சொல்லுகிறது சித்தியார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு என்று மாபரம் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் சித்தியாரில் 118வது பாட்டு அது. அந்த பாட்டு சுபக்கத்தில் 118 தாபாரம் சங்கமங்கள் என்று இரண்டு. தாபாரம்னா நிறுத்தி வைக்கப்பட்டது, தாபாரம்னா லிங்கம்னு அர்த்தம். நிறுத்தி ஸ்தாபித்து வைத்தது தாபாரம், நிறுத்தி வச்சது. சந்தைதோறும் தாபாரம் நிறுத்திம்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி. சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறது தாபார லிங்கம் அப்படிம்பாரு அப்பர் சாமி ஒரு இடத்துல. நிறுத்தி வச்சது லிங்கம். லிங்கத்திலையும் திருவேடத்திலையும் அதான் சங்கமம்னா நடந்து போயிட்டு வர்றது, நிறுத்தி வச்சது லிங்கம். மூமெண்ட்ல இருக்கிறது அடியவர்கள், அடியவர்களுடைய திருவேடம். அதுலேயும் சாமி இருக்கிறார், நித்திய சாநித்தியம் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால தாபரம் சங்கமங்கள் என்று இரண்டு நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ சில விஷயங்கள் நம்ம இந்த திருவேட விஷயத்தையும் அடியவர் வழிபாடு பற்றியும் திருமந்திரத்தில் சில விஷயங்கள் பார்க்க இருக்க வருது. மொபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு திருமந்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சொல்லுகிறார், ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். ஆர்க்கும்னு இருக்குன்னு பாட்டுதில்லை, அது ஆர்க்குன்னு கேட்கணும். அதை இம்மை எடுத்துணும். அதில் ஆர்க்குன்னா அவங்க யாருக்கு விரோதிகள் என்று சொல்லுகிறார். அகலிடம் இதில் இருநிலத்தில் எமக்கு எதிராக எவரும் இல்லை என்னார் அப்பர் சாமி. அடியவர்களுக்கு யாரும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, விரோதம் இல்லை, எல்லாரும் ஒத்து அறிவார்கள்ங்கிறதுனால அவங்க யாரோடையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, யாருக்கும் பகைவர்கள் கிடையாது. ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவார்கள். ஆண்டான் அடியரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகாகுமே என்று சொல்கிறார். அடியவரை வேண்டாது பேசினா என்ன விழுவாங்க, அவங்க தாழ்நரகத்தில் விழுவார்கள் என்று சொல்கிறார். ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வர் அவன்மயம் போன பொழுதே புகும் சிவபோகமே என்று சொல்லுகிறார். எப்போ ஞானி இடத்தை நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், சிவபோகம் கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். அடுத்தது இந்த அதே இதில்
அற்புதமான ஒரு பகுதி இருக்கு. தவவேடமா மாகேஸ்வர பூசைன்னு இருக்கா பாருங்க. மகேஸ்வர பூசை இருக்கா? எத்தனாவது அது? அந்த பாட்டு எல்லாரும் தெரியும், படமாட கோயில் தெரியும். அடுத்த பாட்டை பாருங்க. தண்டரு சிந்தை தபோதனர், தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது. ஒரு அடியவர் சாப்பிட்ட சாப்பாடுங்கிறது 3 புவனங்களும் உண்டு. இதைதான் சொல்லுகிறார். அது அருணந்தி சிவாச்சாரிய அதனுடைய சித்தியார்ல சிவஞான செய்தியுடையோர் கையில் திலமளவே ஈனும், கொஞ்சம் எல்லளவு ஈந்தாலும் அது என்னது சிவபோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்று அருணந்தி சிவாச்சாரிய சித்தியார்ல சொல்லுகிறார். உண்டது 3 புவனம் உண்டது, கொண்டது 3 புவனமும் கொண்டது என்று எந்திசை நந்தி எடுத்துரைத்தானே என்று சொல்கிறார். இந்த பாட்டு தான் காலையில சொல்றேன்னு சொன்னேன். அடுத்த பாட்டு என்னது? தந்திரம் 7ஆம் தந்திரம் 13வது மாகேஸ்வர பூசையில சொல்லுகிறார். அடியவர் வழிபாட்டை பத்தி பேசுகிறார். சார், ஒரே ஒரு கேள்வி, எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி. இது வரைக்கும் எனக்கு அந்த கேள்வி விடையே தெரியாம இந்த கேள்விக்கு ஒரு விடை சொல்லியிருக்காரு. இங்க இந்த தர்ப்பணம் செய்கிறோம் இல்லையா, அமாவாசை தர்ப்பணம், நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்திருக்காரியங்கள் செய்கிறோம், இதை பத்தி எல்லாம் பேசுகிறார்கள் இல்லையா. அது செய்யலாமா வேணாமா, அடியவர்கள் செய்யலாமா, செய்ய வழிபாட்டில் இருக்கவங்க செய்யலாமா வேணாமா என்று பலவேறு கேள்விகள் இருக்கிறது. செய்யணும் தான், செய்யாமலாம் இருக்கக்கூடாது, நிச்சயமா செய்ய வேண்டும். அப்பர் சுவாமியே தனக்கு உருகடன் செய்தார் என்பதெல்லாம் இருக்கெல்லாம் பார்த்துருக்கிறோம். செய்ய வேண்டியதா, விளக்க வேண்டியதில்லை. ஆனால் அது செய்யாமலே இருந்தாலும் கூட அந்த பித்ருசாபம் என்பது நமக்கு ஏற்படாது. எதை செஞ்சா? மாகேஸ்வர பூஜை செஞ்சா என்று சொல்லுகிறார். நீங்க அடியவருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அதனால யாரும் மகிழ்வார்னு இந்த பாட்டில் சொல்கிறார். மாத்திரை ஒன்றினில் மண்ணி அமர்ந்துரை ஆத்தனுக்கு ஈந்த அரும்பொருள் ஆனது. ஆத்தன் தலைவனுக்கு ஈந்ததாகிய அந்த அரும்பொருள் மூர்த்திகள் மூவர்க்கும் மூவேள் குறவர்க்கும் தீர்த்தமதாம் அது தேர்ந்து கொள்வீரே என்று சொல்கிறார். மூர்த்திகள் மூவர்னா மூர்த்திகளுக்கும் சேரும் நீங்க அடியவருக்கு போட்ட அந்த சாப்பாடு. மூவேள் குறவர், மூவேள் சுற்றத்து முரணூறு நரகுன்னு சொல்லுகிறோம் இல்லையா, அந்த 21 தலைமுறை, 7 3 21, அந்த 21 தலைமுறைகளுக்கும் நீங்க கொடுக்குறீங்களா தர்ப்பண தீர்த்தம், அந்த தீர்த்தமாக சென்று சேரும் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுகிறது. அது அதனால இப்ப நான் இதனால நீங்க அடியவர்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. மாகேஸ்வர பூஜை செஞ்சிட்டாலே பித்திருக்கள் என்ன பண்றாங்க? பிரீத்தி அடைவார்கள், ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க? நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் என்று இதில் பாட்டிருக்கார். அற்புதமான கருத்து பாருங்க. மிகப்பெரிய கேள்விக்கு விடையா அமைஞ்சிருக்கு இது. புரியுதுங்களா? மாத்திரை ஒன்றில் மண்ணி அமர்ந்துரை ஆத்தனுக்கு இந்த அரும்பொருளானது மூர்த்திகள் மூவர்க்கும் மூவேள் குறவர்க்கும்னர், மூவேள் 21 தலைமுறை தலைவர்களுக்கும் தீர்த்தமதாம்னர். நம்ம விடக்கூடிய அந்த இப்படி விடுறோம் இல்லையா தீர்த்தம், தர்ப்பண தீர்த்தம், இந்த கட்டவர்களால் விடுவோம் கீழே, தில தீர்த்தம், எல்லை வச்சு இளநீரை வைத்து விடுவார்கள். இப்படி விடக்கூடிய அந்த தீர்த்தமாக அவர்கள் சென்று சேரும். நீ தனிப்பட்ட முறையில் ஒரு தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே எதில் அடங்கிடுது சார்? இப்போ மாகேஸ்வர பூஜையில் தான் நிற்கிது. ஒரு அடியவரை அமர வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அத்தனையும் அடங்கி நீங்கள் செய்ய வேண்டிய குலதெய்வம் பிரித்தி ஆகுது, பித்திருக்கள் பிரித்தி ஆகிறாங்க, சிவருமான் பிரித்தி ஆகிறாரு இல்லையா. அடியவர்கள் ஈசனுக்கு அது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் அது நடமாட கோயில் நம்பருக்கு அதுங்க ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் அது படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆமேனர். நீங்கள் சிவருமானுக்கு போய் அண்டாண்டாவா நீங்கள் போய் சக்கரை பொங்கல் போட்டிங்க, புளிசாதம் போட்டிங்கன்னா அது சுவாமி அடியவருக்கு சேராது. ஆனால் அது அடியவருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது அடியவரும் எடுத்துக்கொள்வார்கள், சாமியும் எடுத்துக்கொள்வார். என்ன இதுக்கு மேலே என்ன சார் நமக்கு வழி? வேற என்ன சார் வழி நமக்கு வேணும்? ஒரு அடியவர் எடுத்து கும்பிடு, அவங்கள கும்பிடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பின்பற்ற முடியலைன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன வழிபாடு செய்கின்றோம்? அதனால் அதே அதிகாரத்தில் பாருங்கள், 5வது பாட்டு. ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர், வேதம் சொன்ன வழியில செய்யப்பட்ட நூலவர், வேதங்கள் சொல்லப்பட்ட வழியில கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில், பிராமண போஷணம் செய்வது. கோடி அந்தணர்களுக்கு நீங்க பூசணை பண்ண மாகேஸ்வர பூஜை, அந்த பிராமண போஜனம் பண்ணன அந்த புண்ணியம் உங்களுக்கு நீரிடும் தொண்டர் நினைவின் பயனிலை பேரெனில் ஓர் பிடி பேரது ஆகுமே. நீங்க ஒரே ஒரு பிடி சாதம் நீங்க ஒரு அடியவருக்கு கொடுத்தீங்கன்னா அது 1000 அந்தணர்களுக்கு ஒன்பித்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று காட்டுகிறார்.
அந்த அடியவர் பூசை எப்படி காட்டுகிறார். அப்படி அரணடியாக இருப்போம். இங்கே எல்லாரும் மாகேஸ்வர பூஜை செய்கிறீங்க தான். அதனால் நம்ம செய்யாமல் இருக்கணும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் பொருள் கொடுக்குறீங்க, எல்லாரும் உழைப்பு கொடுக்குறீங்க, எல்லாரும் நீங்கள் சுவாமி அடியவர்கள் சாப்பிடக்கூடிய இலை எடுக்கிறீங்க, பரிமாறுகிறீர்கள். இதுதான் மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைன்னா அடியாருக்கு சாப்பாடு போடணும். இப்படித்தான் நடக்கணும்லாம் சட்டத்திட்டத்தை வைத்து கொண்டெல்லாம் மாகேஸ்வர பூஜை நடத்தவே இல்லை எங்கேயுமே. அதை நம்ம பெரிய புராணத்தில் காட்டுகிறார்கள் நம்முடைய நாயன்மார்கள். ஒரு கொள்ளையில் இருக்கிற இந்த கீரையை பிடிக்கிட்டு வந்து தான் சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. வயலில் இருக்கக்கூடிய அரிசியை நெல்லை எடுத்துகிட்டு வந்து தான் அதை இடித்து நைட்டு மாகேஸ்வர பூஜை நடத்துகிறார்கள். அதனால் இப்படி நடந்தால் தான் மாகேஸ்வர பூஜை, இப்படி செஞ்சால் தான் மாகேஸ்வர பூஜை, அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம மயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அடியவரை அமர வைத்து நம்ம சாதம் போட்டாலே அவங்கள நீங்கள் சாமி வந்திருக்கிறீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ காரைக்கால் அம்மா என்ன பண்ணாங்க? அப்போ உடனே உண்டி 4 தினத்தினால் 6 சுவை திருத்தினல் போட்டாங்களா? சாதம் தான் வந்துக்கிட்டு இருந்தது. கரியமுது அங்கு ஆகாதே திருவமுது அங்கு கை கூடன்னாங்க. உடனே சாதத்தை போட்டாங்க, மாம்பழம் தெரிஞ்சு வச்சாங்க, சாப்பிட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மாகேஸ்வர பூஜை. இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது மாகேஸ்வர பூஜை? ரூல்ஸ் இருக்குது சார், ரூல்ஸ் இல்லாமல் கிடையாது. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் எல்லா இடத்துலையும் கை கொள்ள முடியுமா? ஸோ ரூல்ஸை கை கொண்டு பையனை நம்ம கைவிட்டக்கூடாதுல்ல. மாகேஸ்வர பூஜை இங்கே நடத்த முடியாது சார். ஏன்னா அந்த வசதி நம்மக்கிட்ட இல்லை, அந்த ரூல்ஸ் நம்மகிட்ட இல்லை, இதன்படி நடத்த முடியாது. அதுங்கிறதுக்காக வர அடியாரை பண்ணி போட்டு அனுப்பலாமா? வந்தவங்க வயிறை நிரப்பி தான் அனுப்பணும். அதை கடையில் வாங்கிட்டு கொடுத்தான்னா எதாக இருந்தால் நான் உண்மையோட தூய்மையோட மனதோட சாமிக்கு நம்ம அஸ்திராயப்பட்டு சொல்லி நம்ம நிவேதனை பண்ணாலே தூய்மையான அமுதாகி விடுகிறது, தோஷமெல்லாம் நீங்கிறது. அதுதானே அஸ்திர மந்திரம் வச்சிருக்காங்க வசதியாக. இறந்து வந்து கொடுக்குறாரு, அப்புறம் என்ன? அதனால் அப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால் ஒரு பிடி பேர் எது வாங்குமே என்று சொல்கிறார். ஒரே ஒரு பிடி கொடுத்தா கூட போதுமானது என்று சொல்லி அந்த மற்ற இடங்களில் சாமியுடைய தன்மை என்ன அப்படிங்கிற சொல்கிறார். அடியார் பெருமைன்னு அடுத்தது இருக்குது பாருங்க. அதே இதில் இருக்குது. அடியார் பெருமை பேசினா உள்ளே போவேணா வாங்க, அதான் தெரிஞ்சு போச்சு நமக்கு. நிறையா தான் இதில் பேசியிருக்கார். அதாவது எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த விஷயங்கள்லாம் திருமந்திரத்துக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதே பதிவே தெரியாது. திருமந்திரத்தை பற்றி பேச ஒப்பழி கூப்பிட்டாங்கனால என்ன பண்ணுவாங்க? நவாக்ஷரி சக்கரம், ஏரொளி சக்கரம், பைரவி சக்கரம், சாம்பவி மண்டலம், இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க 10 பேர். நம்ம கருத்து தொடராது. சப்ஜெக்டே சம்பந்தம்லாம் சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டு ஒதுக்கி போடுவோம் திருமந்திரம்னால. அதுக்குள்ளே எவ்வளோ அற்புதமான கருத்துக்கள், இதெல்லாம் மறந்து போச்சு, வெளியில் தெரியாமலே பேசுகிறதே இல்லை. அதனால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, நிறுத்தி வச்சிருக்க மாட்டிருக்கேன். அப்படி இந்த எது மேற்கொள்ளலாம் தெரியுது இல்லையா? இப்போ நம்ம எங்கே போகணும்ப்பா? வெண்பாவுக்கு போக வேண்டும் இல்லையா? இப்போ அந்த ஏன் திருவேடத்தை வணங்கணும் அப்படிங்கிறதுனா கேள்வி. அதற்குரிய விஷயத்தை சொல்லுகிறார். 12:3:1 12ஆம் சூத்திரத்திலே 3ஆம் அதிகரணத்திலே முதல் பாடல். தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேசத்தார் தம்பால் நிகழும் ததினை போல் பாசத்தார்க்கு இன்றாம் பதி என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு ஒரு முக்கியமான கேள்வி கிடை சொல்லும். நீங்கள் சுவாமிக்கு நம்ம ருத்ராட்சம் தரித்திருக்கிறோம், ருத்ராட்ச வடங்கள் தரித்து கொள்கிறோம். அப்போ ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் வந்து நம்மளை கேட்பா, இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்களே இதனால் என்ன பயன் அப்படின்னு நம்மளை அந்த கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? அது நல்ல வைப்ரேஷனுங்க, நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படி தான் சொல்லுவோம் பாதி பேர். இதனால் நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ருத்ராட்சம் மூலிகை தான். நீங்கள் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் ருத்ராட்சத்தை இரவு நேரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது இரவு முழுக்க தண்ணியில் ஊறணும். அந்த தண்ணீரை நீங்கள் காலையில் குடிச்சு வந்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். அது மூலிகை பொருள் தான், அது இல்லைன்னா சொல்லலை. அதெல்லாம் ருத்ராட்சத்தை இழைச்சி நீங்கள் அந்த சாந்த நீங்கள் அந்த கட்டி மேலெல்லாம் போட்டிங்கன்னா கட்டிலாம் உடைச்சி போயிடும். அதெல்லாம் இருக்குது, வைத்திய குணமுடையது தான் அது. ஆனால் அதற்காகவோ நம்ம போடுகிறோம். இப்போ பெருமான் கொடுத்த திருவேடம் என்பதற்காக நம்ம போட்டு கொள்கிறோம், அந்த உள்பயனை கருதியாக போடுகிறோம் இல்லையா? அதெல்லாம் சாதாரண உலகியல் பயன். அது அதையும் கொடுக்கும். இப்போ சிவருமான் நமக்கு நான் உனக்கு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம கொடுக்குறேன், அதெல்லாம் வேணாங்க எனக்கு 5 ரூபா போதுங்க அப்படின்னா அது எப்படி இருக்குப்போ? அதுமாரி தான் இது. 1 லட்ச ரூபா கொடுக்குறட்ட போய் 5 ரூபா மட்டும் போதுன்ட்டு வந்தால் அப்படி இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான பயன்கள்லாம் சொல்லுவது. இந்த இடத்துல சிவருமான் எதற்காக நாம் திருவேடம் போடுகிறோம், இந்த ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்ளுகிறோம் என்பதற்கு இந்த பாட்டு விளக்கம் சொல்லுகிறது பாருங்க. தன்னை உணர்வதற்காக, சிவருமானை உணர்வதற்காக சிவருமான் என்ன பண்றாரு? அவருடைய வேடத்தை நமக்கு கொடுத்திருக்காருங்க. தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அவருடைய உருவத்தை நமக்கு கொடுத்திருக்கார்.
அப்போ அது மாதிரி நம்ம இருந்தோம்னா தானே நம்மளுடைய சார்பு நமக்கு ஏற்படும். சார்பு நமக்கு இல்லைனாக்க நம்ம என்ன பண்ணுவோம், எந்த சார்பில் இருக்கிறோமோ அந்த சார்பில் என்ன பண்ணுவோம். ருத்ராட்சம் தரிச்சிருக்கிறோம்னாக்க நமக்கே தோணும், இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, இது நம்ம செய்யக்கூடாது, இதோட நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு மனதுக்குள்ளே நம்ம ஏற்பட நமக்குள்ள விஷயங்கள் மட்டுப்படும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், அலைப்பாயக்கூடிய மனது தான் எல்லாருக்குமே. இப்போ நாங்கள் வெளியில் அடியன் ட்ராவல்லையே தான் இருக்கேன், மனசுக்குள்ளே 1008 சிந்தனைகள் எப்பொழுதுமே உண்டாகும். ஏன்னா ஒரு நாளைக்கு பல்வேறு மனிதர்கள் நாம் சந்திக்கிறோம், பேருந்துகள்லையும் பஸ் ஸ்டாண்டுகள்லையும் போகிற இடத்துல வர இடத்துல எல்லாம் மனதுக்குள்ளே 1000 சிந்தனைகள் உண்டாகும், 1000 ஈர்ப்புகள் ஏற்படும். அப்போ எல்லாம் நம்ம கூடவே இருந்து தடுக்கிறது, நம்ம ருத்ராட்ச திருவேடத்தில் இருக்கிறோம், நம்ம திரு தடுத்திருக்கிறோம், இதை செய்யக்கூடாது, இதை சிந்திக்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, கையில் சாமியை வச்சு கொண்டே இருக்கிறோம், அவரை வைத்துக்கொண்டு இந்த சிந்தனைகளை ஈடுபடக்கூடாது என்பது நமக்கு எதை உற்பத்திப்படுத்துகிறது, நமக்கு இப்போ அந்த சார்பு தானே உண்டு பண்ணுகிறது. அது இல்லைன்னா இப்போ பார்த்துக்கலாம் போ என்ன அப்படிங்கிற அந்த ஒளிகால் சார்பாக இருக்கும். அதனால தான் அந்த தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் அவனும் உள்ளே இருக்கான். அப்போ உருவத்தை கொடுத்தது மட்டுமே இல்லை, அவரும் உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார். சாமி எப்போ அதிலேருந்து விட்டுறா இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்தார் நம்மக்கிட்ட, ஜீவன் முத்தர்கிட்ட திடீர்னு ஒரு நாள் சாமி வந்தாரா? அவர் என்னில இருந்திருக்காரு, கேவலத்திலையும் கூட தான் இருக்காரு, சகலத்திலையும் கூட தான் இருக்காரு, இப்போ சுத்த நிலையிலும் அவர் தான் இருக்கார். இப்போ பார்க்கறது தான் யாரு, கண்ணை விழித்து கொண்டு பார்க்கறது தான் நாம. அதனால அவரும் உள்ள இருக்கார். எப்படி சார் இருக்கார், பாலுக்குள்ள தயிர் இருக்கிறது போல இருக்கார். அதான் ததியுறு நெய் போல், ததி நெய் போல் தன் உணரும் நேசத்தார் தம்பால். யார் தன்னிடத்தில் நேசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நிகழும் ததி நெய் போல்னார். சாரி, தயிருக்குள்ள நெய் போல இருக்கிறார். ததினா தயிர், ததியோன்னம்பாங்க, ததியோன்னமா அப்படி சொல்லுகிறார்கள். ததினா தயிர், ததி நெய் போல் பாசத்தாருக்கு என்றாம் பதி. அதனால ததி நெய் போல இருப்பார். யார் அந்த நேசத்தால பெருமான் மீது அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாமி ததி நெய் போல இருப்பார். யாரு பாசத்தோடு இருக்கிறார்களோ, திருவேடம் தரிக்காமல் திருவேடத்தை வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றாம் பதின்னு சொல்லுகிறார். இந்த பாட்டு ஆக்சுவலாக திருவேடத்தை ஏன் வணங்க வேண்டுங்கிற குறிப்புக்குள்ள எழுந்த பாட்டு. ஆனால் இதில் திருவேடம் ஏன் நாம் போட்டுக்கணுங்கிறதுக்கான பதில் இருக்குது. இதில் விளக்கம் புரியுதுங்களா? நாம் ஏன் திருவேடம் போட்டுக்கணும் எனக்கு தெரிஞ்சு பதில் இருக்கிறாடா, இது ஒரு பதில் தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லப்பட்டது இப்போ ஞான போட்டு. சரி, அடுத்தது 12:3:2. இப்போ கோயிலில் சாமியை பார்க்கறது என்பது எப்படி சாத்தியம்? ஏன்னா வேடத்தை பார்த்தாச்சு, அடுத்து கோயிலில் சாமியை பார்க்கணும் இல்லையா? அதுக்காக இந்த புத்தகம் கொடுங்க ஐயா. அதுக்குள்ள 4ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டீங்க இருக்கு. இப்போ கோயிலில் உள்ள மூர்த்திகள்கிட்ட பெருமானை பார்ப்பது என்பது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, ஒரு கல் தானே, அது கல்லால் செஞ்ச மூர்த்தி தானே சார். கல்லால் செஞ்ச மூர்த்தி எப்படி சாமியாக பார்க்க முடியும்? அது மந்திரத்தாலே பார்க்க வேண்டும். ஏன்னா மந்திரத்தால் தான் ஆவாகம் நடந்தது. சிவாசனாய நம, சிவமூர்த்தி நம, சிவாய நம என்று சொல்லுகிறோம். ஹிருதய மந்திரத்தினாலே ஆவாகனம் பண்ணுகிறார்கள். அந்த ஆவாகனத்தினால சாமி இருக்கிறார் என்று நாம் பாவிக்கிறோம். அதான் மந்திரத்தாலே சுவாமி இருக்கார் என்றதை எண்ணிக்கொள்வது. கண்டதொரு மந்திரத்தால் நாட்டத்தின் அங்கு வேறு உண்டல் போல் நின்று அங்கு உளதாமல் கண்ட கண்ட என்னது கண்ட கண்ட உரு தான் அதுவாய் அன்றானான், தான் அதுவாய் தோன்றானோ, தான் அதுவா காணும் தவற்கு என்று சொல்கிறார். அது கல்லுதான், அது மந்திரத்தாலே கண்டவர்களுக்கு அது மந்திரத்தினாலே ஆவாகனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த இடத்துல மந்திரத்தினாலே பார்த்தா தான் அது புரியும் என்று மந்திரத்தாலே பார்ப்பவர்களுக்கு மந்திரத்தாலே இருப்பார். இல்லைன்னு நினைக்கிறவருக்கு இல்லாமலே போயிடுவார். ஆனால் அந்த திருமேனியே சாமி தான் என்று பார்த்தா பார்க்கிறவர்களுக்கு சாமியார் தோண மாட்டாரா? ஏன்னா தோன்றுகிற பார்க்குறவங்க யார்? இப்போ அடியவர்கள் என்பதனாலே அவர்களுடைய இல்லத்தினால ஏற்படையிலே அவர் சாமியாகவே தோன்றுவார் என்று சொல்கிறார். தான் அதுவாய் அன்றானான், அவர் அப்படி அந்த திருமேனியுடைய வடிவமாக சாமி இல்லை என்றாலும் தான் அதுவாய் தோன்றானோ கேட்கிறார். தோன்ற மாட்டானா யாருக்கு? தான் அதுவா காணும் தவற்கு, தவம் செய்தவருக்கு அப்படி கண்ட பொழுது அவர்கள் பார்க்க மாட்டார்களா
பார்த்தார்கள்னா அவருக்கு அப்படி தெரிய மாட்டானான்னாரு. இதுக்கு இன்னும் விளக்கமாக நான் பார்க்கணும்னா சித்தியார் பாட்டு எடுத்துக்கங்க. சித்தியாரில் இந்த பாட்டு அப்படியே இன்னும் விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. 325வது பாட்டு 233வது பக்கம் இந்த புத்தகத்தில் சித்தியா சுபக்கத்தில் 325வது பாட்டு. எடுத்துட்டீங்களா? திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே ஒரு கோடி மந்திரத்தாலே நினையும் அவர்க்கும் உலன் எங்கும் இளன் இங்கும் உலன் என்பார்க்கும் இருப்பாய வடிவாகி இந்தனத்தில் எரிபோல் மந்திரத்தில் வந்து உதிப்பன் இரும் சுரபிக்கு எங்கும் உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே. ஏன் இந்த இந்த திருமணியில ஏன் கும்பிட வேண்டும்? அப்ப திருமணியில மட்டும்தான் இருக்காரா, வேற எங்கேயும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரதுனால இதுக்கான பாட்டு சொல்கிறார். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே. இதோட பாட்டை முடிஞ்சு போச்சு. நீங்க பார்த்துட்டீங்கனால சாமி தான். சாமியா நீங்க பாவிச்சீங்கன்னா அவர் சாமி, பாவிக்கிறனா உண்டாகாது. அவ்வளவுதான். உருக்கோழி மந்திரத்தாலே நினையும் அவருக்கும், மந்திரத்தாலே தான் சாமி அங்கே இருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு நினைச்சாலும் அதுவும் அவர்களுக்கு காட்டப்படும். உலன் எங்கும் இளன் இங்கும் உலன் என்பாருக்கு இருப்பாய வடிவாகி, இங்க எங்கும் இருக்கிறார், இந்த திருமணியில மட்டும் அவர் இல்லை அப்படின்னு யாரு பேசுறாங்களோ அவர்களுக்கும் அப்படியே சாமி எங்கும் இருக்கிறார், இதில் மட்டும் இல்லை அப்படிங்கிற கருத்துப்படி இருக்கிறார். எப்படி? இந்தனத்தில் எரி போல மறைந்து நிற்கிறார். விரவுக்குள்ள நெருப்பு இருப்பது போல. விரவுக்குள்ள நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. மந்திரத்தில் வந்து உதிப்பன், மந்திரத்தினாலே அந்த எங்கும் இருக்கக்கூடிய சாமி அந்த திருமேனியில் எப்படி தோன்றுகிறார்னா மந்திரத்தினாலே தோன்றுகிறார். மந்திரம் தான் இழுத்து கொண்டு வந்து திருமேனியில் நிறுத்துகிறது அவரை. ஆவாகனம் செய்யறதுனால. ஆவாகனம், சன்னிதானம், சன்னிதோராதனம் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா? ஸ்தாபனம், ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிதோராதனம் சொல்லுகிறோம். இது 4 விஷயம். அது எப்படி சொல்றாங்க தமிழ்ல? இருத்தல், எழுந்தருக, இருந்தருக, கண்டருக, கேட்டருகவா, நேர் நின்ற அருள்க, கண்டருகவா என்று சொல்லுகிறார்கள். அதனால அப்ப சொல்லுகிறார்கள், அப்புறம் ஏன் சார் கோயில் சாமி தான் எங்கும் இருக்காரு, சுவாமி தான் எங்கும் இருக்காரு, அப்புறம் ஏன் சார் கோயிலில் கும்பிடணும் தனிப்பட்ட முறையில்னா? அதுக்கு தான் ஒரு வாட்டு சொல்றாரு. பசுவினுடைய உடல் முழுக்க பால் இருந்தாலும் கூட அது எங்க தான் கறந்தாகணும்? காம்பல தான் கறந்தாகணும். அதனால உலகம் முழுக்க சுவாமி இருந்தாலும் அவரை வழிபடுவதற்கு என்று ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் உள்ள மூர்த்தியில சுவாமியை கும்பிட்டாதான் அவர் நமக்கு எளிதாக வசப்படுவார் என்பதனால அவர் சொல்லுகிறார், சுரபிக்கு எங்கும் உருக்கான ஒண்ணாத பால், உடம்புல எங்கேயும் பார்க்க முடியாத ஆகிய அந்த பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன். உடம்புக்குள்ள ரத்தமாவே மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பால் இந்த மடிக்கு வந்தோடனே என்ன ஆயிடுது? பாலாக மாறி வருகிறது. வேற எங்கேயும் பாலை பார்க்க முடியும் உடம்புக்குள்ள, ஆனா பால் இல்லையா? பால் உடம்புக்குள்ள இருக்கு, ரத்தமா தான் இருக்கு. அந்த ரத்தம் தான் இங்க மட்டும் என்ன ஆயிடுது? மடிக்கு வந்தோடனே பாலாக மாறுகிறது. அப்படி மாறுது சாமி நமக்கு அந்த திருமணி மேல கொடுப்பாரு. இந்த விஷயத்தை எடுத்து சின்ன கவுண்டர் படத்துல வசனமா வச்சிருப்பார். சின்ன கவுண்டர் படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சாயத்து சீன் வரும், பார்த்துருக்கீங்களா? சின்ன கவுண்டர் படம் ஸ்டார்டிங்ல பேர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜல் 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 வண்டி கட்டிட்டு போவாங்க. எல்லாரும் எங்கே போறாங்கன்னு ஒரு வக்கீல் வந்து கேட்பாரு. இந்த மாதிரி சின்ன கவுண்டர் வந்து ஒரு பெரிய தீர்ப்பு சொல்ல போறாரு, முன்னாடி உள்ள என்னப்பா வழக்குன்னு கேட்பாரு. முன்னாடி கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு சொந்தம்னு கோயில் திருவிழா நடத்துகிறப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அந்த நிலம் அவங்களுக்கு தான் சொந்தம், அதனால நிலத்தில் இருக்கிற கோயில் அவங்களுக்கு சொந்தம், அந்த கோயிலை பொதுமக்கள் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சி வச்சிருக்காங்க. அது 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் சின்ன கவுண்டர் தீர்ப்பு சொல்ல போறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வருவார், விஜயகாந்த் வந்து தீர்ப்பு சொல்லுவார். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி கோயில்னா ஏன் போடணுங்கிற ஒரு வசனம் ஒன்று அதில் இருக்கும் சொல்லுகிறார். அந்த வேணா நீங்கள் கோயிலை தூக்கி வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். நிலத்துக்கு உரிமையுடையவர் அந்த டைலாக் சொல்லுவார் அவர். வேணா கோயிலை நீங்கள் வேணா எடுத்துக்கொள்ளுங்க, வேணா எங்களுக்கு சொந்தமானு சொல்லும் பொழுது அப்போ ஏந்திர சொல்லுவான், சாமி தெய்வம் கடவுள் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் கூட, பசுவோட உடம்பு ஃபுல்லாக பால் இருந்தாலும் கூட அதை கொம்புல தான், பாலில் காம்பில் தான் கறக்கலாம், கொம்புல கறக்க முடியாது. அது மாதிரி உலகம் ஃபுல்லாக சாமி இருந்தாலும் அவரை கும்பிடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுதான் கோயில். அதை எடுத்து வைக்கிறதும் ஆட்டி வைக்கிறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அதனால் கோயில் எங்கே இருக்கும் அங்கே தான் அதை கும்பிடணும்னு சொல்லி அந்த டயலாக் ஆரம்பிச்சு ஒரு தீர்ப்பு சொல்வதாக இருக்கும். அந்த விஷயம் இங்கே இருக்குது பாருங்க. நீங்கள் வேணா எடுத்து யூடியூப்ல பாருங்க, வகுப்பு முடிஞ்சோடனே இந்த சொல்கிற டயலாக் இருக்குல்ல பாருங்க.
அந்த அம்மா அந்த அது பேர் சிஐடி சங்கர் சம்திங் அது பேர் சத்யா அது பேர் நினைக்கிறேன். அந்த நடிகை சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் வேணால் கோயிலை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு விஜயகாந்த் அந்த டைலாக் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் அதை காம்பில் தான் கறக்கணும், கொம்பில் கறக்க முடியாது. அதேமாதிரி கடவுள் உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் அவரை கோயிலில் தான் கும்பிடணும், அந்த கோயிலை எடுத்து நவுத்துறதுக்கோ தூக்கி வைக்கிறதுக்கோ மனுஷனுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் பேசியிருப்பார். அது இங்கே இருக்குது பாருங்க, இந்த இதெல்லாம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை இப்போ படிக்கிறோம். இதுதான் 2 பேரும் பேசியிருந்தீங்களாப்பா? அதாவது என்னன்னா எதுவா இருந்தாலும் ஆழ்ந்த பார்வையோட பார்க்கணும். இதுதான் எனக்கு ஒரு சினிமா வீட்டில் பார்த்து டிவி பார்த்தாலும் கூட அந்த விஷயத்துக்குள்ள கவனமாக பார்ப்பேன். பல தடவை பார்த்துருக்கேன். எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன். எதை அந்த படம் பார்க்கும்பொழுது படத்தோட விஷயங்களை கேதர் பண்ணிப்பேன். உள்ளுக்குள்ள என்னென்ன பேசுறாங்க ஏது பண்றாங்க கேதர் பண்ணிப்பேன். அது மனசுக்குள்ள இருக்கு. இதை படிக்கும்போது இதே விஷயம் அதில் பேசியிருக்காங்க லிங்க் ஆகுது தானாவே வந்து. இது என்ன பண்ணா என்ன பண்றது? உங்களுக்கே அந்த அளவுக்கு பார்க்கணும். ஒரு படம் பார்த்தாலும் அந்த விஷயத்துல எதுக்கு பார்க்கணும்? புறாத்துறை தேர்ந்தன சரி போமா போலாமா? முடிக்க போறோம் நேரம் ஆயிட்டு. அதனால இப்ப என்ன சொல்லுகிறார்? உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் வெம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளவன் அன்பர்க்க என்று சொல்லுகிறார். அதான் அந்த விஷயம். அதுதான் இந்த இதில் சொல்லுகிறார். தோன்றானோ தான் அதுவா காணும் தவறுக்கு என்று சொல்லி முடித்துறார். அதோட நமக்கு 3ஆம் அதிகரணம் நிறைவாயிடுது. இப்போ நிறைவு அதிகரணமாகிய 4வது அதிகரணம் பேசுகிறோம். நான்காவது ஒழிவு அதிகரணம். ஒழிவு அதிகரணம் ஆமா, அது 4 பாட்டு இருக்கு. அதுல 4 பாட்டு. இந்த ஏன் அதுக்கு ஒழிப்பு அதிகாரம் வச்சார் அப்படின்னா அது முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நூல் நமக்கு நிறைவாயிடுச்சு கிட்டத்தட்ட. இது ஏன் தனியாக சொல்கிறாருன்னா இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்பியிருக்கணும். அதாவது ஜீவன் முத்தர்களுடைய விஷயத்தை பற்றி தான் இந்த 12ஆம் பேசுகிறோம். இவருடைய செய்கைகள்லாம் யாருடைய செய்கை? சிவருமானுடைய செய்கை தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை போய் இதை செய்யுங்கன்னு சொல்றது படி தானே இந்த 12ஆம் சூத்திரம் அமைஞ்சது. அன்பரோடு மறி அம்மலம் கழி ஆலயந்தான் மரண தொழுமை என்று. அப்போ சிவருமானுடைய செய்கையாகவே இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதை செய்யுங்கன்னு செய்வதற்கான காரணம் என்ன என்று அதை சொல்றதுனால விதி இந்த அதிகரணத்தில் அது எல்லாமே கட்டளை முகமாக ஒழித்து கூறுவதனாலே அதனால ஒழிப்பு அதிகாரம் கட்டளை இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லுகிறார். இதெல்லாவற்றை தனித்தா எடுத்து காண்பிக்கிறார், ஒழித்து எடுத்து காண்பிக்கிறார். ஏன் அன்பரோடு மறி ஆலயம் தான் வரண தொழும் என்று கட்டளை கூறியதற்கான காரணம் என்ன என்று ஒழித்து கூறினதுனால இதுக்கு ஒழிப்பு அதிகரணம் என்று பெயரு என்று சொல்லுகிறார். இதற்கான மேற்கோள் இனி இவ்விடங்களில் வழிபடுக என்றது. அவ்வளவுதான். என்ன சொல்றார்? இங்கெங்க சாமியை கும்பிடுங்க அப்படின்னார். அதான் அன்பரோடு மறி அப்படின்னு காண்பிச்சு. ஆலயம் தானும் மரண தொழும். இந்த இடம் குறிப்பிட்ட இடங்களை மட்டும் ஏன் சுற்றி காண்பித்திருக்கார்? எல்லாமே சுவாமி இருக்கிற இடம் தானே. அதான் பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் கூட சாமி எங்கே தான் வருவார்? சரி, இப்போ பால் எங்கே தான் கிடைக்கும்? அந்த காம்பில் தான் கிடைக்கும். அதே மாதிரி உலகம் முழுக்க சாமி இருந்தாலும் கூட சாமி எதில் வெளிப்படுகிறார்? அந்த 2 இடத்துல வெளிப்படுகிறார். எங்கெங்க? திருவேடத்துலையும் சாமியோட திருமேனிலையும். அதனால இந்த 2 இடங்கள்ல மட்டும் வழிபடுக, அதான் இவ்விடங்களில் வழிபடுக என்றது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அடுத்து ஏது நரம்பு நாடி முதலியவற்றை தான் அது அதுவாய் வரும் புருடன் அவை ஆகாவாறு அப்புருடனும் அகலான் என்று சொல்லுகிறார். என்னன்னா இந்த உலகம் முழுக்க சாமி இருக்கிறார். அது மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய உடம்புல புருடன் இருக்கு, உயிர் இருக்கு. இந்த உயிராக எதை அறியத்தக்கதாக இருக்கிறது?
இந்த உடம்பு அறியத்தக்கதாக இருக்கிறது. அதான் சொல்லுகிறார், நரம்பு நாடி முதலியவற்றை தான் அதுவாய் வரும் புருடன் அவை ஆகாதவாறு. அப்போ அந்த உடம்பை வந்து உயிராக நாம் பாவிக்கிறோம். ஆனால் உள்ளபடியே உயிரானது உடம்பா, உயிர் தனிப்பொருள். அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க சுவாமி இருக்கார், எல்லாம் கலந்துருக்கா இருந்தாலும் இந்த உலகம் முழுக்க சுவாமியாக நம்ம பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா உலகம் எப்படி இருக்கு, மாயா காரியமாக இருக்கிறது. இது முழுக்கவும் சாமியாக பார்ப்பதுக்குரிய வல்லமை நம்ம கிட்ட கிடையாது. எல்லாவற்றிலும் சாமியை பார்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இல்லை. அதனால சிறப்புக்குரியதாக 2 இடம் காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த அதிகரணத்துடைய விஷயம், சரிதானே? அதனால இந்த நாம எல்லாவற்றிலையுமே சாமியை நினைத்து வழிபாடு பண்ணுவது என்பது நம்மளால முடியாது என்பதனால எதில் நம்ம மயங்கக்கூடாது, எது நமக்கு தோதானது என்பதை சொல்றதுனால தோதான விஷயத்தை மட்டும் கண்டு சாமி எங்க இருக்கிறார் என்பதை மட்டும் பார்த்து வழிபாடு பண்ணணும் என்பதற்காக இப்படி சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தருக்கு வியாபக அறிவு வந்துடும். வியாபக அறிவு வரதுனால எல்லாமே அவர்களுக்கு உணர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாவற்றிலையுமே சாமியை பார்க்கலான்னா நீங்கள் நினைச்ச மாதிரி காலையில் யாரை கேள்வி கேட்டீங்களே, ஐயா அவர் இல்லை பாருங்க இப்போ இதுக்காக சொல்ல இருந்தாங்க. இப்போ ஜீவன் முக்தர் தானே எல்லாமே ஒன்று தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனாலும் தப்பு இல்லைன்னு ஆகிடும். இஸ்லாமிய சர்ச்சுக்கு போன ஒரு வழிபாடு தளத்துக்கு போனாலும் என்ன இல்லை, எல்லாமே சாமி தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த ஐயாட்ட காலில் அந்த கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்காது. இதில் ஐயா கேள்வி கேட்டிருந்தார். சொன்னேன், ஏன்னா அது அப்போ இந்த வகுப்புல அதை சொல்றேன். அதுதான் இந்த விஷயம். எல்லாவற்றிலுமே சாமி இருந்தாலும் கூட உனக்கு மனம் எதிலே செல்லுமோ அதுல தான் நீ சாமியை பார்க்க முடியும். விளக்கு புரிஞ்சுங்களா? அதைத்தான் இந்த அதிகரணத்துல பேசுகிறார். அதுதான் 12:4:1. அது இது என்றது அது அல்லான் கண்டார்க்கு, அது இது என்றதையும் அல்லான் பொது அதனில் அத்துவிதம் ஆதல் அகண்டமும் தெய்வமே அத்து விதி அன்பின் தொழுனர். அத்து விதி அன்பின் தொழுனர். இதில் நமக்கு தேவையான விஷயம் 2 விஷயம்தான். இதில் அகண்டமும் தெய்வமே அத்து விதி அன்பின் தொழு, அவ்வளோதான். இது மட்டும்தான் நமக்கு இந்த பாட்டில் தேவையான. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது இது என்றது அது அல்லான். அது இது அப்படின்னு சொன்னாலும் அவர் அது கிடையாது. கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லாம். யார் இந்த உலகம் இது இல்லை அவர் இல்லைன்னு வெளிப்பட்டு சொன்னாலும் அவர் இருக்கிற மாதிரி இருப்பார். உலகம் முழுக்க அவர் இருந்தாலும் இருப்பார், உலகம் முழுக்க அவருடைய தன்மை இல்லாமல் இருந்தாலும் இருக்கும். சாமி உலகம் முழுக்க கலந்துருக்காரா? எப்படி கலந்துருக்கார்? உலகத்துல சாமி எப்படி கலந்துருக்கார்? எதன் மூலமாக கலந்துருக்கார்? திருவருள் மூலமாக கலந்துருக்கார். அப்போ உலகத்துல சாமி, இந்த பாட்டில் சாமியோட தன்மை இருக்கா இல்லையா? அப்போ இருக்கு. ஏன்னா மாயையில செலுத்தி திருவள்ளுவர் செலுத்தி இந்த பாட்டில் உண்டு பண்ணியிருக்கார் சாமி. இப்போ பிளாஸ்டிக் மெட்டீரியல் உண்டு பண்ணியிருக்காரு. இப்போ இதுதான் சாமின்னு எடுத்துக்கலாமா? இது தன்மை சாமிக்கு சடம், இது சடம் சாமி கிடையாது. அப்போ அது இதுன்னு சொன்னாலும் இது அதுன்னு சொன்னாலும் ஓகே தான், ரைட், அக்செப்டபிள். ஆனால் எல்லாவற்றிலும் சாமி இருக்காருங்கிறத எப்படி பார்க்கணும்? அத்துவீதம் ஆதல், பொதுவதனில் அத்துவீதம் ஆதல், எல்லாவற்றையும் கலந்து சிவாத்துவீதம் எல்லாத்தையும் இருக்கார் சாமி. அகண்டமும் தெய்வமே, அதனால அவரை எல்லாவற்றிலும் வழிபாடு பண்ணலாம், எல்லாவற்றையும் வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அத்துவிதி, நீ அத்துவிதி சைவ சித்தாந்த வழியா சுத்த அத்துவிதியா இருக்க, நீ சிவருமானம் நீ இப்போ கலந்து ஒன்றாக இருக்கிறாய் இல்லையா? அதான் அத்துவிதி. அத்துவிதியாகிய மாணாக்கனே அன்பில் சொல், உனக்கு எதில் அன்பு ஏற்படுகிறதோ அதில் மட்டும்தான் நீ தொழ முடியும். இதில் சாமி இருக்கார் இல்லை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இது மேலே நான் அன்பு வைக்க முடியுமா? அப்போ இது மேலே உலகம் எல்லாத்துக்குமே நான் அன்பு வைக்க முடியுமா? எது மேலே தான் அன்பு வைக்க முடியும்? எனக்கு எது மேலே தான் ஈர்ப்பு ஏற்படுகிறது? நம்ம இயற்கையாக நம்ம எல்லாருக்கும் இப்போ திருவேடத்தை கண்டா இன்பம் வருகிறது, சிவனடியாரை பார்த்தா இன்பம் வந்தது, யாரோ ஒருத்தவங்க கூட்டி இழுத்துட்டு வந்தா விட்டாங்கல்ல. நம்ம வேட்கைக்கு ஒரு கருவியாக யாராவது இருந்திருப்பாங்களே தவிர்த்து உள்ளபடியே அடிப்படையே சுவாமி மேலே நமக்கு ஏன் ஈர்ப்பு ஏற்பட்டது காரணம் சொல்ல முடியாது. பிறவிலே நமக்கு உண்டாயிருக்காது. ஏன் அடியார்கள் மீது நமக்கு கூட்டத்து மேலே ஏன் நாட்டம் ஏற்படுகிறது? யாரும் வந்து அந்த கூட்டத்தை நம்ம சேர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த முதல் ஈர்ப்பு அவங்க ஏற்படுத்திருக்க மாட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி ரீஃபால்ட்டாக இருக்காது. ஏன்? அதுதான் அத்துவிதி. நம்ம அந்த விருப்பம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ நமக்கு மேலே எது நம்மகிட்ட எது விருப்பம் இருக்கோ அதில் தான் நம்ம சாமியை கும்பிட முடியுமா தவிர்த்து உலகம் ஃபுல்லாக சாமி இருக்காருங்கிறத என்ன பண்ண முடியாது, அவரை எல்லாவற்றிலும் கும்பிட முடியாது. அதுதான் பசுவினுடைய முளையில் மட்டும் பால் வர்றது. எங்கே அவர் விழித்து அப்பிரகாசமாக மற்ற இடங்களில் நிற்கிறார், இதுதான் அதுக்கான காரணம். இதில் மட்டும் பிரகாசமாக தோன்றுவார். ஏன்? உனக்கு அதில் விருப்பம் இருக்கிறது, திருவேடத்திலே விஷயத்தில் என்று சொல்லுவார். அவ்வளோதான் அந்த பாட்டு, வேறு உண்மை இல்லை. அதில் இதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு 12:4:2 இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. வினையால் அசத்து வினைதலால் ஞானம் வினை தீரின் அன்றி விளையா, வினை தீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பில் தொழு. திரும்ப என்ன சொல்ல பாருங்க, அன்பில் தொழு. திரும்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? அன்பு. எதன் மீது அன்பு? யார் மீது அன்பு?
வெரி குட் வெரி குட். அந்த 2 விஷயம் மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரணத்து அதான் சொல்லுறாங்க. புரியுதுங்களா? அன்பு ஏற்படும். அன்புனா எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? அது சாமி எனக்கு பிடிக்கும், சாமி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அன்பு வைக்கிறதுல சார், நம்ம பெத்த புள்ள மேல நமக்கு எவ்வளவு பாசம் உண்டாகுமோ அதை விட தாண்டி சாமி மேல நமக்கு இருக்கும். அப்படி இருந்தாதான் அது அன்பு. அப்படி இருந்தாதான் அது அன்பு. சும்மா சாமியை பிடிக்கும் எனக்கு அன்பு இருக்கு நான் கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன், துணர் பூசிக்கிறேன், தெப்பத்துக்கு போறேன், உச்சத்துக்கு போறேன், எல்லா கோயிலுக்கும் எல்லா திருவிழாவுக்கும் தவறாமல் போயிடுறது, எல்லா பிரதோஷத்துக்கும் தவறாமல் போயிடுறதுங்கிறது அன்பா? அது எல்லாரும் செய்யலாம். நீ பிரதோஷத்துக்கே போகலன்னா கூட உங்களுக்கு அன்பு உள்ளுக்குள்ள இருக்கணும். சாமி எண்ணி மகள் தெரிய வேண்டும். ஒரு திருவேடத்தை பற்றி பேசினாங்கன்னா, அடியார் கூட்டத்தை பார்த்து பேசினா, விஞ்ஞான போத வகுப்பில் நான் கலந்து கொண்டாலே எனக்கு 11 பிரதோஷம் கலந்து கொண்டதுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் என்கின்ற ஒரு அனுபவம் உணர்வு நமக்கு அன்பு இருக்கணுமே. அது இருந்தால் தானே அன்பு. பெருமான் மீது நமக்கு அந்த சாமிக்கு ஒரு கஷ்டம் வந்துடும், சாமி பாதிக்கப்படுவார், சாமிக்கு வலிக்கும் என்ற அளவுக்கு அது ஒரு பைத்தியகாரத்தனமான அன்பாக இருக்கணும். அது அதெல்லாம் பித்தர் பாலரோடு வாலி சார்ந்து இந்த பாட்டில் கேட்க சொல்லி அப்படி இருந்தால் தான் அது அன்பு. நம்ம கோயிலுக்கு போகிறதெல்லாம் அன்பே கிடையாது சார். கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம லீட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அது அன்பு கிடையாது. நீங்கள் ஒரு கிரியையில் இருக்கீங்க, சரியை கிரியா மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க. சரியில் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த விஜயான ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க சென்னையில் உள்ளவங்க தான், அவங்க பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க. அவங்க கணவர் அவங்க 2 விஷயத்துக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. ஒன்று சிதம்பரத்தில் திருவிழா, ஆணி திருமஞ்சனமாக இருந்தாலும் மார்கழி திருவிழா தான் அனுப்புவாங்க. அடுத்து மயிலாப்பூருக்கு அபாலேஸ்வரர் திருவிழாவுக்கு அனுப்புவாங்க. வேறு எங்கேயும் அவங்க வெளியில் வரணுன்னாலே கணவர் அனுமதிச்சாதான் வரணும். அவங்க அப்படிப்பட்டவங்க நல்ல வெல்த்தியான ஃபேமிலி. அவங்க நம்ம சிதம்பரம் மண்டபத்தில் அடியவருக்கு திருவும்புது செய்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதாவது 8ஆம் திருநாள் அன்னைக்கு மத்தியானமே காலை சாயந்தரமே வந்துடுவாங்க. வரும்பொழுது சாமியை பார்க்குறாங்க பாருங்க, நடராஜாவை, அதுதான் அவங்க பார்க்குறது. அதோட திரும்ப எப்போ சாமியை பார்ப்பாங்க அப்படின்னா, நடராஜா தேரில் இறங்கி திருவிழாலாம் ஆனது பிறகு உள்ள சபைக்கு போயிடாரு பாருங்க. அப்போ எல்லாரும் ஊருக்கு வருவோம்ல, நாமெல்லாம் சாமி பார்த்துட்டு, அப்போ மண்டபத்தெல்லாம் காலி பண்ணிட்டு திரும்பி போகும்போது ஒரு தான் சாமி பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோதான். வேற எப்பவும் சாமியை பார்க்கறதுக்கோ, நடராஜை பார்க்கறதுக்கோ, இல்லை தேரில் பார்க்கறதோ, இறங்குறத பார்க்கறது, ஏறதை பார்க்கறது, அபிஷேகம் பார்க்கறதுலாம் வரவே மாட்டாங்க. அவங்க எப்போ அவங்க எங்கே பார்க்குறேன்னா, திருவமுது செய்கிறது, அவங்க காய்கறி எரிகிறது, தோசை ஊற்றுறது, இட்லி சுடுறது, யார் வராங்க இருந்தாப்புல செஞ்சு கொடுக்குறது, இதை மட்டும்தான் அவங்களோட தொழிலாக வைத்து கொடுக்குறாங்க. ஒரு தடவை கேட்டேன், சாமியே பார்க்க மாட்டீங்களாமா? நீங்கள் சாமியை தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் தான் சாமி அப்படிங்கிறாங்க. அவங்க சாமியை எதுவாகத்தான் பார்க்குறாங்க, தொண்டா மட்டும்தான் பார்க்குறார்கள். நாம் அப்படி இல்லை. அந்த தொண்டை அனுபவித்து கொண்டு சாமியை போய் பார்க்க மாட்டோம். தூங்குகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், நமக்கு தோதுப்பட்ட நேரத்துக்கு போய் சாமியை பார்க்குறோம், அப்புறம் உடையாந்துடுறோம், நிலையில் பார்த்து நின்றுக்கிறோம், அப்புறம் அதை கொடுக்கறத வாங்கி திங்கிறோம். அங்கே பதியம் பாடுறதில்ல, ஆடுறதில்ல, பாடுறதில்ல. தேடி சென்று திருந்தடி ஏற்றுமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வான், ஆடி பாடி அண்ணாமலை கவிதோடு ஓடி போகணும். உள்ள ஆடுறோமா பாடுறோம்னா வெக்கப்படுகிறோம் ஆடுவதற்கு. நம்ம செய்கிறதுல முழுமையாக இல்லை, ஆனால் அவங்க செய்யறதுல முழுமையாக இருக்கிறார்கள். அவங்க செய்து எடுத்துக்கொண்ட தொண்டில் முழுமையாக இருக்கிறாங்க. அவங்க அடியார் தானங்க என் சாமி, நான் என்ன சாமியை போய் அங்கே தனியாக பார்க்கறது, இதுதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் நன்றியாகவே இல்லை இது வரைக்கும், அவருக்கு செய்ய வேண்டியது நான் நிறையா இருக்குது, அதனால தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியார் சொல்லுறாங்க சார். அதுதான் சார் அன்பு. நாம் போகிறோம், நாம் தேட்டு போகிறோம், நம்ம சொகுசாக போய் இருந்துவிட்டு யாராவது சமைச்சு போட்டாங்கன்னா சாப்பிட்டுவிட்டு, எல்லாம் கிடச்சி தூங்குற இடம் கிடைச்சா தூக்கிவிட்டு அங்கே போய் ஆடிட்டு பாடிட்டு சும்மா சாமியை முழுமையாக வழிபாடு பண்ணாமல் உடையாந்துடுறது அப்படிங்க. அதே மாதிரி மற்ற கோயில்களுக்கு போகிற தலையாத்திரையில் ஈடுபட்டு சும்மா ஒரு இதாக இருக்கிறது முழுமையான அன்பே கிடையாது. நம்ம கொண்ட குறிக்கோளில் முழுமையாக இருக்கிறோமா, செய்கின்றோமா? ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், நம்ம ஒரு கொள்கை வைத்து, நாயன்மார்கள் அதானே செய்கிறாங்க, ஒரு விரதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விரதம் எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு பூ கட்டி கொடுக்குறதா இருக்கும், இன்னைக்கு சாமி நிச்சயமாக ஒரு பூ கட்டி ஒரு மாலை கட்டி கொடுத்துடணும், அவ்வளோதான் அந்த ஒரு விரதம். அது மட்டுமே போதும்ட்டாங்க. நீ அதை போய் செய்ய போதும், நீ மற்றதெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்காத. நீ இன்னைக்கு உழவாரம் பண்ணுறியா, அதில் மட்டும் இருந்து கொண்டு இரு, நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஒரே விஷயத்தில் நீ கோயிலை கூட்டாமல் என் பொழுது போகாது அப்படிங்கிறத ஒரு விரதமாக வச்சுக்கணும். ஏதோ ஒரு கோயில் அப்படித்தான் ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ள முடியும். முழுக்க ஒரு திருவிழா மூலம் நடத்த முடியாது. முழுக்க ஒரு மண்டபத்தை கூட்டி 1000 லட்சம் அடியாரை கூட்டி சாப்பாடுலாம் நம்மளால போட முடியாது. ஏதாவது ஒன்றை நம்ம வைத்துக்கொண்டு அதுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். அதில் நம்ம உறுதுணையாக இருந்தோம்னா சாமி அதுக்கு தான் மகிழ்வார். பல பற்ற மாதிரி எல்லாவற்றையும் கூட்டி வைத்துக்கொண்டு எதுலேயுமே உண்மையாக இல்லாமல், எதுலேயும் முழுமையாக இல்லாமல் இருக்கிறது நிச்சயமாக என்ன கிடையாது, அது அன்பு கிடையாது. அப்படி நம்ம அன்போடு இருக்கணும். அப்படி அடியார தொழில் இருந்ததுன்னா அப்படி இருக்கணும்.
சாமியை விட அடியார் பெரியவங்க, அடியாரை கும்பிட்டா போதும் சாமி நமக்கு வருவார் என்கின்ற நம்பிக்கையில் நம்ம சாமியை கும்பிட்டா தான் அது மாலரநேயம் மடிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணன தொழுதல். அது அப்படித்தான். அதான் இங்கே சொல்லுகிறார், வினையால் அசத்து விளைதலால். வினை செஞ்சு அசத்து விளையும். ஞானம் வினை தீரி நன்றி விளையா. ஞானம் எப்போ கிடைக்காது? வினை தீர்ற வரைக்கும் ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. வினை தீர ஞானத்தை நாடி துழவே அது நிகழும். ஞானத்தை விருப்பத்தோடு நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது நிகழும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆனத்தால் அன்பில் தொழு. திரும்பவும் நீ வந்து என்ன சொல்லுவார்? திரும்ப திரும்ப நமக்கு அன்பு வை அன்பு வை அன்பு வைன்னு பெருமான் மீது அன்பு வை என்பதை ஒன்று மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த அன்பு என்பது பித்துக்குளித்தனமான அன்பு, பைத்தியக்காரத்தனமான அன்பு, பித்தர் போல இருக்க வேண்டிய அன்பு. அப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்கள், பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்க வித்யாரோ இல்லை சிவஞான போதமோ படித்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இப்படி அன்பு இருக்கே அப்படின்னு நம்ம மகிழ்வோம். ஆனாலும் அது முழுமையாக இருக்குமானா எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் சுவாமி நிறைய பேர் அப்படி இருந்தவங்க விலகி போனவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிவருமானை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது, இன்னாரை தவிர்த்து வேறு யாரும் அடியாராகவே போட மாட்டேன், இன்னாரை தவிர்த்து யார் குருநாதரை நான் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் சமயத்தை விட்டு வெளில போய் வேறு வேறு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாம் நித்தமாக இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு காரணம் சித்தாந்த அறிவு இல்லாதது தான் காரணம். சைவ சித்தாந்த அறிவு இல்லாமல் சாமி வழிபாடு பண்ணுறதுனால அப்படி ஆகி போயிடுது. ஆனால் சைவ சித்தாந்த அறிவோடு கூடி நம்ம பித்தர் போல அன்பு செஞ்சோம்னா நிச்சயமாக அது ஆனத்தால் அன்பில் தொழுதல் தான். அது புரியுதுங்களா? அடுத்தது நிறைவு. 12ல் 3 தான் இருந்துச்சு இல்லையா? 4வது தனி. அது தத்திரப்பு பாயிரம். அடியாரை கும்பிடுறது அடியாரை கும்பிடுறது அடியாரை கும்பிடுறதுன்னார். சித்தியார் நூலில் எடுத்துங்க, அதை பார்த்துருங்க. ஒரு நம்ம சித்தியார் நூலில் கடைசி பாட்டுக்கு பாடுங்க. சுபக்கத்தில் கடைசி பாட்டு, 12ஆம் சூத்திரத்தில் கடைசி பாட்டு. அடியாரை கும்பிடு, அடியாருக்கு அன்புவை, அடியாருக்கு அன்புவை எல்லாம் சொல்லுகிறோம். அந்த அடியவர்கள்லேயே உத்தமமான ஒருத்தர் இருக்கிறார். அவரும் அடியவர் தான், அவரும் திருவேடத்தாரி தான். அவர் யார்? அவர் தான் நமக்கு பரமாச்சாரியராக வந்திருக்கக்கூடிய, திருமேனி தாங்கி மானுட சட்டை தாங்கி வந்திருக்கக்கூடிய குருநாதன். அந்த அடியவர்களில் ஒருத்தர் தானே அவர். அந்த அடியவர்களையே பக்குவான்மாவாக சிறந்து விளங்கக்கூடிய குருநாதனாக வந்திருக்கக்கூடிய அந்த குருநாதனையே சிவபெருமானாக வணங்குவது தான் அன்புலேயே உச்சவச்ச அன்புன்னு முடிக்குது கொண்டு வந்த நூல். கடைசியில் பயணியில் நிறைவாகிறது எங்கே? குருநாதனை வழிபாடு பண்ணுவது தான். அங்கே தான் வந்து நிற்கிது. இது சித்தியாருடைய நூல் கடைசி நூலில் பாரதி பாட்டு 328வது பாட்டு சித்தியார் பாருங்க. பரபிரம்மம் இவன் என்றும், பரசிவன் தான் என்றும், பரஞானம் இவன் என்றும், பராபரன் தான் என்றும், அரண் தரும் சீர்நிலை எல்லாம் இவனே என்றும். சிவபெருமான் கொடுக்கக்கூடிய பத முக்தி, சாயுஜ முக்தி எல்லாமே இவர் தான், இவருடைய திருவடி தான் நிற்கணுமா. அரண் தரும் சீர்நிலை எல்லாம் இவனே என்றும், அருள் குருவை வழிபடவே. இப்படி குருநாதர் எப்படி வழிபாடு பண்ணணுமா? பரபிரம்மம் இவன் தானோ, பரசிவன் இவன் தானோ, பரஞானம் திருவருள் அம்பிகை இவர்தானோ, பராபரன் அம்பிகையும் சாமியாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வடிவமும் இவர்தானோ, அரண் தரும் சீர்நிலை முத்தி பதங்கள் எல்லாமும் இவர்தானோ, அருள் குருவை வழிபடவே அவன் இவன் தான் ஆயே. இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும். நம்மளை சிவமே ஆக்குவது யாரு? எப்படி? அந்த வாரணம்னா கோழி, வாரண சேவலோடு வலிமையில் குளங்கள் விட்டு தோரண மாலை தூக்கி சிறுமணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவாளருக்கு புகழ்குரிய குறவை தூங்கனுக்கு பெரிய புராணம். வாரணம்னா சேவல், வாரணம்னா யானையும் பொருள் உண்டு. இந்த இடத்துல வாரணம் செஞ்சு விட்டு வாரணம்னு சொல்லுவோம், ஆண்டாள் சொல்லுவாங்க செஞ்சு விட்டு வாரணம்னு. செஞ்சு விட்டு வாரணம்னா சிவகோழிக்கு எப்படி இருக்குது? தலைமையில சிவப்பு கலரில் கொண்டா இருக்குல்ல, அதான் செஞ்சு விட்டு வாரணம்னா. வாரணம் ஆமை மீன். கோழி தன்னுடைய முட்டையை ஸ்பரிசித்து கொண்டிருக்கும், ஆமை நினைத்து கொண்டிருக்கும், மீன் பார்த்து கொண்டிருக்கும் முட்டைகளை. அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்தும் இவைதாம் ஆக்குமா போல. எப்படி தன்னை அந்த கோழி தன்னுடைய முட்டையை தட்டு தன்னா இன்னொரு கோழியாக மாற்றுகிறதோ, எப்படி அந்த ஆமை தன்னுடைய முட்டையை நினைந்து கொண்டு இன்னொரு ஆமையாக மாற்றுகிறதோ, எப்படி அந்த மீன் தான் முட்டையை பார்த்து கொண்டே இருந்து இன்னொரு மீனாக மாற்றுகிறதோ, அதுபோல் இந்த குருநாதனும் என்ன பண்ணுவான்? நம்மளை தொட்டும் தடவியும் பார்த்தும் நோக்கியும் பரிசித்தும் நம்மை சிவமாகவே தன்னை போலவே ஆக்குவான். அதான் தலைப்பட்டார், தன்னை போலவே ஆக்குவான் அப்படின்னு சொல்லி சித்தியாரே முடிச்சிட்டார். கடைசியில் சித்தியார கடைசியில் எதுதான் இவ்வளோ பாட்டு படித்து கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? அதுதான் இங்கே சொல்லுகிறார். இப்போ தன்னை அறிவித்து
தன்னை அறிவித்து 12:4:3 தன்னை அறிவித்து தான் தானா செய்தானை பின்னை மறத்தல் பிழையலது முன்னவனே தானே தானா செய்தும் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வழி. மானே தொழுகை வழி, அவனை தொழுவதுதான் நமக்கு வழியினர். யாரு? தானே தானா செய்தும் தெய்வம் என்றும் தெய்வமே தெய்வம், இதுதான் கும்பிடக்கூடிய வழி என்றும் இவன் தான் கும்பிடக்கூடியவன் என்றும் கும்பிடப்பட வேண்டும். மானே தொழுகை வழி யாரு? தன்னை அறிவித்து தான் தானா செய்தான, அது குருநாதர். பின்னை மறத்தல் பிழை, அவரை மறக்கக்கூடாது, இது பிழை. அல்லது முன்னவனே தானே தானா செய்தும், அவனையே என்ன பண்றோம், தானே தானா செய்தவராகி அந்த தன்னை போலவே மாற்றிய குருநாதர் என்ன பண்றாருப்பா, அவரை போல மாற்றுவதற்காக தானே செய்கிறார். இப்போ சமய தீட்சை கொடுத்தாங்க, அப்புறம் விசேட தீட்சை, அப்புறம் நிர்வாண தீட்சை, இதெல்லாம் அவரை போல தன்னை ஆக்குவதற்கான முயற்சி தானே. அதனால அப்போ தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வழி, அவரை தொழுவது தான் நமக்கான வலிமை என்று கடைசியில் விஞ்ஞான போகக்கூடிய பயணிகளாக எது முடிகிறது, நிறைவாக வந்து குருநாதரை சிவருமானாக வழிபாடு பண்ணுவது தான். சாதாரணமாக அல்ல, பர பிரம்மம் என்றும் பரசிவன் என்றும் பர ஞானம் என்றும் பராவரம் தான் என்றும் கும்பிடணுமா, அருள் குருவை கும்பிடணும்னு சொல்லுகிறார். அதோட நமக்கு சிவஞான போதம் நிறைவாகிறது. நிறைவில் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு அதிகாரி யாரு, இந்த நூலை யாரு படிக்க வேண்டும், இந்த நூல் யாருக்கு உரியதாக இருக்கிறது என்பதை மெய்கண்ட தேவ நாயனாரே அருளி செய்திருக்கிறார். அதான் அந்த கடைசி நிறைவு என்பார். சிவம் என்னும் அந்த தர சிந்தை நேர் நோக்க பவம் என்றாம் கண் வாசகத்தின் சிவம் உண்டாம் ஒன்றும் இரண்டும் வளத்தார்க்கு இங்கு ஒன் குருவால் இன்றி நூல் மும்மை மலர்க்கு என்று சொல்கிறார். ஒன்றுமே இல்லைங்க, விஞ்ஞானகலர் பிள்ளையாகலர் சகலர் 3 பேர் தான். இந்த 3 பேரில் 2 பேருக்கு இந்த நூல் கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும் இந்த நூல் உண்டு. அந்த ஒருத்தர் யாரு? சகலராகிய நமக்கு தான். முதல்ல பாருங்க, சிவம் என்னும் அந்த தர செய்வன், நாம தான். அது நம்மளை கூப்பிடுற மாணவனே என்று நம்மளை பார்த்து மெய்கண்ட தேவனரை அழைக்கிறார் அன்போடு. சிவமாகவே நம்மளை ஆயிட்டோன்னு முடிவு பண்ணிட்டார் அவளப்ப இல்லையா. அவர் நூலை பாடி கொடுத்துட்டு போயிட்டாரு சாமிக்கிட்ட. அவர் எப்படி அழைக்கிறார் இரவில் நம்மளை பார்த்து, சிவம் என்னும் அந்த தர, சிவமாக மாறிய என்னுடைய மாணவனே. அப்போ சிவஞான போதம் பாடினதுனால படித்ததுனாலே நமக்கு என்ன கிடைச்சிருக்குப்போ, நாமும் சிவமாம் தன்மை எழுதியிருக்கிறோம் என்று அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ அவர் முடிவு பண்ணால் போதும், இப்போ நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லைப்போ. அதனால் நம்ம அதோடய வச்சு பார்ப்போம். ஏன் கிடைக்கிற வர லட்சுமியா வேளாங்கிறது மாதிரி ஏன் அவன் கிடைக்கிற அந்த தெல்வை பட்டத்தையா வேலை விடணுப்போம். அதனால் சிவம் என்னும் அந்த தர சிந்தை நேர் நோக்க பவம் என்றாம். சிந்தை நேர் நோக்க, மனதனாலே பெருமான் நினைத்ததுனால மூலமாக, கண் வாசகத்தின் கண் வாசகத்தின் மூலமாகவும், விஞ்ஞானருக்கு மனசுக்குள்ளே இருந்தே சுவாமி அவர்களுக்கு முத்தியை கொடுப்பார், பிரயாகலருக்கு நேரே தோன்றி கொடுப்பார். சிவம் உண்டாம் ஒன்றும் இரண்டும் மலத்தார்க்கு, ஒரு மலத்தாருக்கும் இருமலத்தாருக்கும் அப்படித்தான் தன்மையினர். இங்கு ஒன்குருவால் இன்றி நூல் மும்மை மலர்க்கு என்று சொல்கிறார். அவர்களுக்கு ஒன் குருவால் அன்றி தீராது. அதனால் குருநாதன் மூலமாக நாம் கற்க வேண்டியது இந்த நூல். இந்த நூலை ஒரு நல்ல குருநாதன் மூலமாக என்ன பண்ணணும், இதை நாம் இதை கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டோமானால் நமக்கு என்ன கிடைக்கும், சகலராகியவர்களுக்கு முக்தி கிடைக்கும், நாம சிவமாம் தன்மை அடையலாம் என்று நமக்கு கிடைத்து விட்டதாக சாமி வாழ்த்துறார். முதலே சிவமாம் என்னும் அந்த தரன்னு சொல்லுகிறார். அதனால் ஒன் குருவால் என்று சொல்லுவோம். அப்படி நமக்கு குருநாதராக இருந்து நம்முடைய 27வது குருமகா சன்னிதானம் நமக்கு வழி நடத்தி நம்ம நூலை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க நமக்கு படிக்கிறதுக்கு, இந்த ஃபேனை போட்டு லைட்டை போட்டு இந்த ஸ்பேஸை கொடுத்து நல்ல இனிமையான சூழலை ஏற்படுத்தி, அதில் கூட அவங்களுடைய கருணையை நம்ம மேலே வைத்திருந்து அவர்களுக்கு நம்மை வழிநடத்தி நமக்கு பொருளுதவி செய்து அங்கிருந்து வந்துட்டு போய் நமக்கு இந்த சிவஞான போதத்தை நமக்கு நடத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கிறோன்னா அடியனுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய சாதனை தான். என்னை பொறுத்தளவுக்கு என்ன சிவஞான போதங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நூல். அந்த நூலையும் நாம் பாடம் சொல்லியிருக்கிறோம். சரி, எவ்வளோ விஷயத்தை நம்ம விரித்து சொன்னோம், எவ்வளோ விஷயத்தை சுருக்கி சொன்னோம் நமக்கு தெரியாது. அதனால் இது என்னுடைய புண்ணிய பேர், அப்படி தான் நான் கருதி கொள்கிறேன். இதை பாட சொன்னது அதுமாதிரி கேட்டதும் கூட அவருடைய புண்ணிய பேர் தான். இன்றைக்கு பயணியல் சூத்திரம் கேட்கறதுக்கு 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க பாருங்க இல்லையா. பயணியல் சூத்திரம் கேட்கறதுக்கு வாங்கன்னு அழைச்சிருந்தோம் நிறைய பேரை, ஆனால் ஒருத்தரும் வரல இல்லையா. அது யாருக்கு சென்று சேர வேண்டும் என்று சாமிக்கு தானே அது தெரியும். அவர் யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு தான் சாமி அதை கொடுப்பார். அதனால் அப்படி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இது எல்லா பெருமையுமே நமக்கு சுவாமிக்கு தான் சேரும். அதனால் இதில் நமக்கு உங்கள்கிட்ட நாம் கேட்குறது என்னன்னாக்க, இந்த நூலை படிச்சுட்டோம் அப்படிங்கிறது பாராயணம் பண்ணி பொருள் கேட்டதுனால மட்டுமே ஆகிடாது. நூல்லேருந்து நீங்கள் என்ன கை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்கிறது மூலம் தெரிந்து கொள்வது மூலமாக தான் இருக்குது. அதனால்
இந்த நூலில் உள்ள பாடல்களை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு 10 பாட்டாவது எப்பொழுதும் வழக்கத்தில் சொல்கிறது தான். 10 பாட்டாவது 10 சூத்திரம், குறைந்தபட்சம் 12 சூத்திரங்களையாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள எடுத்துக்காட்டு வெண்பாக்கல்ல போகலாம். 12 சூத்திரங்களையும் உங்களுக்கு தெரியும், இது சிவஞான போதம் தான் இது என்கிற அளவுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த நூலில் என்ன படித்தாங்க, என்ன கேட்டுக்கொண்டாங்கிற அனுபவத்தை அவர்கள் பகிர்கிறார்கள். நம்முடைய மாணவி 3ஆம் ஆண்டு மாணவி அவங்க வந்து சொல்லுகிறாங்க. அப்படியே சொல்கிறீங்களா? அங்கேருந்து